அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இது பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பி ஹாப்பி. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப திரையுலகத்திலும் சரி அல்லது நம்மளுடைய பங்கு வர்த்தகத்திலும் சரி ரொம்ப அனைவருக்கும் பரிச்சயம் பெற்ற வார்த்தை மற்றும் இதை எதற்காக செய்கிறோம் என்றும் கூட தெரியாத ஒரு வார்த்தையாக உள்ளது. அது என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கானது. இதற்குண்டான பயிற்சி வகுப்பு நம்மளுக்கு ஜனவரி 28ஆம் தேதி துவங்குது. அதனை பற்றி விவரம் தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமான செய்கிறது பார்த்திங்கன்னா ஹெட்ஜிங் செஞ்சுருவாங்க, அவங்க முதலீட்டை காப்பாற்றுவதற்காக. இது பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஹெட்ஜிங் எந்த இடத்துல செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற புரிதல் இன்மையினால் இந்த பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கடைசியில் பார்த்திங்கன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வருவோம். அதற்கு ஏற்படுத்தக்கூடிய வர்த்தகம் ட்ரேடு இருக்குது பார்த்திங்களா, மிக அதிகமாக இருக்கும். அதனுடைய மன அழுத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மன அழுத்தத்தை பார்க்குறக்கு கண்டிப்பாக லாஸே புக் பண்ணிடலாம், சந்தோஷமாக லாஸை புக் பண்ணிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு லாஸும் போகும் ப்ராஃபிட்டும் போகும். மாற்றி மாற்றி அதை கரெக்ட் பண்ணுறக்கோசரம் இதை பை பண்ணுவீங்க, அதை அடுத்தது அதை செல் பண்ணுவீங்க, அதை செல் பண்ணி உடனே அதை பை பண்ணுவீங்க. மாற்றி 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 அக்ரஸிவ் ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்பீங்க. அதற்கு தேவையே இல்லை. அதுக்கு லாஸாக சந்தோஷமாக ஏற்றுட்டு போகலாம். கண்டிப்பாக ஒரு வர்த்தகம் செய்கிறோம் அப்படின்னா லாஸ் இல்லாத வர்த்தகம் இருக்காது, கண்டிப்பாக லாஸ் இருக்கும். அப்போ நம்மளுக்கு லாஸை குறைச்சி ப்ராஃபிட் எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுல தான். ஒரு லாஸே வராமல் ட்ரேட் பண்ண முடியும்னா முடியாது. ஒரு வியாபாரம் செய்கிறோன்னா கண்டிப்பாக அதில் பை மற்றும் செல் இருக்குது. அதில் அனைத்து வர்த்தகமும் நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், நம்ம ஒரு வாய்ப்பு பார்க்குறோம், அந்த வாய்ப்பு நம்மளுக்கு எப்படி வேண்டுமானாலும் அமையலாம். அதனால் ஆப்ஷன் செல்லர் அப்படிங்கிறவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு முற்படுறதை விட நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டிங்கன்னா மன அழுத்தம் மிச்சமாகும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் தான் என்ன மாதிரி ஹெட்ஜ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதில் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதில் ஸ்ட்ராங்கிள் இருக்கா இல்லை ஸ்ட்ராடல் இருக்கா இல்லை எந்த மாதிரி மல்டிபிள் ஹெட்ஜ் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதற்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லருக்கு மிக முக்கியம் டைம் வேல்யூ இரவுட் ஆகணும், அதாவது டிகே ஆகணும் அல்லது டிப்ரிஷியேட் ஆகணும். இது எங்கெங்கே நடைபெற வாய்ப்பாக இருக்கும். இது அனைத்துக்கு காரணிகளை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர், இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள கேப், அதன் அடிப்படையில் டெல்டா வேல்யூ ஆப்ஷனோடைய டிகே இருக்கும். அடுத்தது நம்மளுக்கு அட்டவணை சொல்லியாச்சு. அடுத்து ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு டைம் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மார்க்கெட் 17,850 இருக்குன்னா 17,800க்கும் 900க்கும் உண்டான கேப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 59 ரூபா இருக்க வேண்டியவன் 159 ரூபா இருக்கும், 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும். இது 100 ரூபா டைம் வேல்யூ. இதே 17,900 புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 41 ரூபா இருக்கணும், ஆனால் 60 ரூபா தான் இருக்கணும். சாரி 59. அப்போ இந்த இடங்களில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ புட் ஆப்ஷனை விட கால் ஆப்ஷன் கிட்ட அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்த்து அந்த இடத்த எந்த இடத்துல இந்த 100 பாயிண்ட் டைம் டிக்கே விரைவாக கீழே இறங்கும் அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மார்க்கெட்டோட ஒன் சைடு மார்க்கெட் இல்லாத இடத்துல கம்பல்சரி ஆப்ஷனோட செல்லர்ஸ் பயன்படணும். அந்த ஒன் சைடு மார்க்கெட் இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள் என்னென்ன, அதுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக இருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணும்போது நம்ம நேக்கடாக ஒரு தனியாக ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கை மட்டும் தனியாக செல் பண்ணலாம். நிறைய பேர் ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க. இப்போ 17,850 பார்த்தீங்கன்னா 17,850 கால் 850 புட்டை செல் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா இதில் தான் டைம் வேல்யூ அதிகம், அதாவது உண்மை விலை பொய் விலை, அதாவது இன்ட்ரென்சிவ் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ சொல்லுவோம். இப்போது 17,850 அர்த்த மணியில் என்ன இருக்குன்னா ஒன்லி டைம் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அப்போ அதனால் டைம் வேல்யூ எப்போ அதிகமாக இருக்கிற இடம் அர்த்த மணி தான். அப்போ அதனால் ஸ்ட்ராடல் அந்த இடத்துல பயன்படுத்திருக்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த இடத்துல பயன்படும் போது மார்க்கெட்டோட எல்லை எதற்குட்பட்டு இருந்தால் அது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அனைத்துமே நம்மளுக்கு தெரியணும். உடனே ஸ்ட்ராங்கிள் செய்வாங்க அல்லது உங்களுக்கு ஒரு இந்த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அவுட் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க, அல்லது இந்த மணியை செல் பண்ணிவிட்டு அவுட் த மணியை பை பண்ணுவாங்க, இல்லை இந்த மணியை பை பண்ணிவிட்டு அவுட் த மணியை செல் பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் பயன்படுத்துவாங்க.
அப்போ புட் ஆப்ஷனுக்கு அதே மாதிரி தான் இந்த மணி ஆப்ஷன். அப்போ இது மாதிரியெல்லாம் செஞ்சு நம்மளுக்கு அதாவது பல அட்ஜஸ்ட்மெண்ட்டை செஞ்சு எந்த இடத்துல எதை வெளியில் வரும்னு தெரியாமல் ஒரு வியாபாரம் செய்யறதுக்கு லாஸே ஆனாலும் பரவாயில்லன்னு தைரியமாக ஒரு சிங்கிள் சைடு பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் சைடு லாஸ் எந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ் கிரியேட் ஆகும், எந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபார்ம் ப்ராஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக தேடணும். அதனால் ஒரு ஸ்ட்ரைக்கோட பலம் என்ன பலவீனம் என்ன, இதனுடைய போட்டியாளர் யார், கால் புட்டு வந்துட்டு நம்மளுக்கு போட்டியாளர்கள். அப்போ இந்த போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை விட நம்ம பலமாக இருக்கிறோமா அவரை விட பலவீனமாக இருக்கிறோமா இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறத கட்டண பயிற்சி நோக்கமாக இருக்கும். அது ஜனவரி 28 துவங்குது. விருப்பம் உள்ளவங்க 9842610990 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் செய்து அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது வந்துட்டு முழுக்க டிப்ஸாக இருக்காது, வரைபடம் நம்மளுக்கு அறவே இருக்காது. வரைபடம் அப்படிங்கிற சார்ட்டுங்கிற இடமே இருக்காது, ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்காது. முதல்ல அடிப்படை விஷயத்தோடு நம்ம பார்த்துட்டோம்னா என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு அப்படியே நம்ம கண்ணெதிரே தெரியக்கூடிய வாய்ப்பாக அமையும். விருப்பம் உள்ளவர்கள் இது ஒரு ஆன்லைன் வகுப்பு தமிழ் வழியில் நடைபெறும். விருப்பம் உள்ளவங்க இணைந்து கொள்ளுங்கள், இது கட்டாயம் அல்ல. அதே போல் ஆப்ஷன் பையர்களுக்கு என்று, அதாவது பையர்னா ஆப்ஷன் பேசிக்ஸ் வித் பையருக்குண்டான இம்பேக்டட் ஜோன் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறது அனைத்துமே ஜனவரி 14 வகுப்பு துவங்குது. விருப்பம் உள்ளவங்க அதிலையும் இணைந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.